சுந்தரி கிச்சன். இப்போ சுந்தரி கிச்சனில் என்ன சமைக்க போகிறேன்னா, இஞ்சி துவையல். இஞ்சி ஒரு 50 கிராம் தோல் சித்தி சின்னதாக ஒரு பெரிய வெட்டி வச்சுக்கிட்டு சின்னதாக பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 மிளகா, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, நல்லெண்ணெய் வதக்கிறதுக்கு. இதில் இஞ்சி தண்ணி இருக்கு. இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பச்சை வாசம் இஞ்சி பச்சை வாசம் இந்த இஞ்சி நல்லா வதங்கணும். கொஞ்சம் வதங்கணும். மிளகா, புளி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி துவையல் 10 நாளைக்கு செய்கிற மாதிரி வைக்கிறேன். நீங்கள் 2 நாளைக்கு சாப்பிடணும்னா கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு தேங்காய் வச்சு 2 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இது 10 நாளைக்கு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இருக்கணும். அவ்வளோதாங்க. இது மிக்சியில் போட்டு அரைக்கணும். தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க. இதுமாரி அரைச்சிக்கணும். இப்போ தாளிப்போம். நல்லெண்ணெயா கொஞ்சம் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் இடமா கொஞ்சம் ஊற்றிக்கங்க. ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு பொரிஞ்சோன்னா உளுத்தம் பருப்பு, இந்த இஞ்சி சாந்த அரைச்சிக்கவே அரைச்சிக்கணும். அதில் போடணும். தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா துண்டி வரணும். இந்த தவையை 10 நாளைக்கு இருக்கும். இது வாந்தி மயக்கம் இல்லை இதை சாப்பிட்லாம். மாசமாக இருக்கவங்க வாந்தி வைக்க மாதிரி இருந்தால் அவங்க இந்த தவையை யூஸ் பண்ணலாம், சாப்பிட்லாம். மயக்கம் வராது, வாந்தி வராது. வயிற்று பாட்டு உள்ளவங்களும் சாப்பிட்லாம். அதோட தயிர் சாதம், சாதத்தூள், சாம்பார் சாதத்தூள் நல்லது இருக்கா அப்படி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லா கொதிக்கிட்டு அந்த பச்சை வடையெல்லாம் போகும். பொருளை வதக்கணும்.
பாருங்கள் ஒரு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். இஞ்சி வாழைலாம் போய் இந்த மாதிரி தட்டி வளர்த்து வந்துட்டு துவையல் பக்கம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு நமக்கு சாப்பிட்லாம். இந்த பாருங்கள் இஞ்சி துவையல், அருமையான இஞ்சி துவையல் பாருங்கள். இஞ்சி துவையல் அருமையான துவையல். இந்த பாருங்கள் அருமையான துவையல். இது நீங்கள் இட்லி கூட தொட்டு திங்கலாம். நல்லா இட்லி தோசை கூட தொட்டு திங்கலாம். நல்லா இருக்கும் இந்த துவையல். பாருங்கள்.